எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட காலத்துக்கு சூப்பரான பங்குகள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ, இன்னைக்கு நம்ம ஒரு 10 பங்குகள், அதுவும் 200க்குள்ள அண்டர் வேல்யூடா இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். அது எப்படி இருக்கணும்னா, நல்ல வளர்ச்சி இருக்கணும். அதே நேரத்தில குறைந்த விலையிலே இருக்கணும். நீண்ட காலத்துக்கு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காவும் இருக்கணும். அதில ஒரு சிலது மல்டி பேக்கர் வாய்ப்பாகவும் இருக்கணும்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ, அதுதான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ல நம்ம பார்க்க போறது அசோக் லேலண்ட். இது கடந்த காலாண்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 215லேருந்து தொடர்ந்து சரிஞ்சு 130 வரைக்கும் கீழ போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கடந்த 2, 3 வாரங்களா ஒரு நல்ல வால்யூம் பிரேக் அவுட் பார்க்குறேன். ஒரு 161ங்கிறது ஒரு சூப்பர் ரேஞ்சுல இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது இங்கேருந்து தொடர்ந்து இந்த வால்யூமோட இன்கிரீஸ் ஆச்சுன்னா, திரும்ப அதோட 52 வீக் ஹைய கேட்ச் பண்ணதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இதோட பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள், அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆர்மி, இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு தேவைப்படுற ஒரு சில டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்துட்டுருக்காங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்த்தாலும் இது தவிர தனிப்பட்ட ஒரு வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அந்த எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு பார்த்தாலும், இப்ப இதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் காமிக்குது. ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ ஃபாஸ்ட்டா 200 போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2வது முக்கியமான அண்டர் வேல்யூட் ஸ்டாக் கேனரா பேங்க். ஸோ 163 வரைக்கும் போன இந்த பேங்கிங் ஸ்டாக் தொடர்ந்து சரிஞ்சு 129ல இப்போ கிடைக்குது. ஆனாலும் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இதோட வால்யூம் ரொம்ப சூப்பரா மாறியிருக்கு. 2,50 கோடியிலேருந்து 3,00 கோடி வரைக்கும் இருக்கிற இதோட வால்யூம் கடந்த வாரம் மட்டுமே 5 கோடிக்கும் மேல ஒரே நாள்ல ட்ரேட் ஆச்சு. ஸோ எல்லா பேங்கிங் ஸ்டாக்கும் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஆரம்பம் வரைக்கும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரிய ஆரம்பிச்சது. இதுவும் அதே மாரி கீழ போச்சு. ஸோ இப்ப இங்கேருந்து இது கேட்ச் அப் பண்ணா கூட, வெறும் 33, 34 பாயிண்ட் தான் இதோட ஆல் டைம் ஹை, 52 வீக் ஹை. ஸோ அது டச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கேருந்து ரொம்ப சீப்பா கிடைக்கிற ஒரு சில ஸ்டாக்ல இதுவும் ஒண்ணு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை ஒரு வழியா தீர்ந்தது. இஸ்ரேல், ஈரான், அப்புறம் யுஎஸ் இவங்களுக்குள்ள இப்போதைக்கு டீலிங்ஸ் தான் போயிட்டுருக்கு. வார் இல்ல. இது ஆயில கூல் ஆஃப் பண்ணிடுச்சு. 70 சொச்சம் டாலருக்கு இப்போதைக்கு ஆயில் ரொம்ப நல்லா கீழ வந்திருக்கு. ஸோ இது இங்கேருந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆனா கூட, இந்தியன் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நல்ல சாதகமான சிச்சுவேஷன். ஏன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்றது தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். உள்நாட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்பவே கம்மி. ஸோ இந்தியன் ஆயில் எப்படி வந்து நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குன்னா, இந்தியாவுல இருக்கிற எல்லா ஏவியேஷனுக்கும் இந்த ஏரோப்ளேன் ஃபியூயல் இந்தியன் ஆயில் தான் குடுக்குறாங்க. இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர்ன்னு பார்த்தா கூட 45லேருந்து 50% இந்தியன் ஆயில் தான். ஸோ இப்போதைக்கு இதோட வேல்யூவேஷன் நல்லா வந்திருக்கு. ஸோ லாங் டெர்முக்கும் நெறைய விஷயங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு. நல்ல சீப்புன்னு சொல்லலாம் இருக்கிறதுல. பிபிசிஎல்க்கு அப்புறம் நல்ல சீப்பா இருக்கிறது இந்த ஒரு ஐஓசி தான். ஸோ இத இப்போதைக்கு நல்லா கவனிக்கலாம். ரீசென்ட்டா விக்ரம் சோலார் அப்படின்னு சொல்லி, சோலார் பேனல் முக்கியமா தயாரிச்சு விக்கிற ஒரு கம்பெனி வந்து நான் ரீசென்ட்டா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது வேல்யூவேஷன் படி டெஃபினட்டா அண்டர் வேல்யூடு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ள தான் இதோட 52 வீக் லோ இருக்கு. ஸோ இத வந்து தொடர்ந்து கவனிக்கலாம். ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பா இருக்கு. இது இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தோணுது. அடுத்ததா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட். இந்தியால இருக்கிற 10 டாப் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள்ல ஜேஎஸ்டபிள்யூ ஒண்ணு. அப்புறம் 3 டாப் கம்பெனிகள்ல ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ந்து வர்ற கம்பெனிகள்ல, சிமெண்ட் கம்பெனிகள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இப்போதைக்கு இதோட வேல்யூவேஷன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாறிட்டு இருக்கு. ஸோ இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி தான் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் காலாண்டுகளா இதோட இபிஎஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாததால தான் இதோட பிரைஸ் தொய்வா இருக்கு. ஸோ மத்தபடி இங்கேருந்து இது பிக்கப் ஆச்சுன்னா, நல்ல மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். 6வதா கெமிக்கல் அப்புறம் ஃபெர்டிலைசர் ஸ்பேஸ்ல இருக்கிற பாராதீப் பாஸ்பேட். ஸோ இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவுல 2ண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ன்னு சொல்லலாம். பாஸ்பேட்டிக் ஃபெர்டிலைசர்ன்னு சொல்ற பர்ட்டிகுலர் ஏரியாவுல. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே நேரத்தில வேல்யூவேஷனும் ரொம்ப சீப்பா இருக்கு. நீங்க அதையே பார்க்கலாம்.
ஸ்டாக் பிஇ, பெக் ரேஷியோ எல்லாமே சூப்பரா இருக்கு. எஃப்ஐ தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா டிஐஐ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம எஃப்ஏடிஐ ஹோல்டிங்னு பார்க்காம, இவங்களோட டெட் ஈக்விட்டி கொஞ்சம் பார்டர் கேஸ்ல இருக்கு. அது 1.02. மத்தபடி இவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிசினஸ், இந்தியாவுக்கு தேவைப்படுற டிமாண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த பங்கையும் நம்ம கவனிக்கலாம். நீங்க ரெட் டேப் ஷூஸ் பத்தி நெறைய பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல பிராண்டுன்னு சொல்லலாம் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 164லேருந்து 137க்கு இப்ப கிடைச்சிட்டுருக்கு. ஸோ இதுலயும் டிஐ, எஃப்ஐ 2 பேரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜ் டூ மாடரேட் தான் சொல்லலாம். ஸோ இதுவும் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேல போச்சுன்னா, ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ். இப்போதைக்கு இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி பிய விட பாதிக்கு பாதி கிடைக்குது. 185 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இதோட 52 வீக் ஹைலேருந்து 218லேருந்து 185. அத விட இதோட ஆல் டைம் ஹை 382. ஸோ எப்படி பார்த்தாலும் பெக் ரேஷியோ, பி ரேஷியோ படி பார்த்தாலும் ரொம்ப சீப்பா கிடைக்கிற இன்சூரன்ஸ் ஸ்டாக். ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்டார் ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ந்து வரதால, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு படுது. டைம் டெக்னோபிளாஸ் நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கொஞ்ச நாளா தொய்வடைஞ்சு 182 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் நாளா வால்யூமும் அதிகமாயிட்டு வருது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ், பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்தபடி இதோட கரண்ட் அண்டர் வேல்யூவேஷன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தோணுது. இதுவும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல அண்டர் வேல்யூட் அண்டர் 200ல ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கா பார்க்கலாம். கடைசியா என்எம்டிசி 100க்கும் கீழ கிடைக்குது. ஸோ 97 டச் பண்ணி அதுக்கும் மேல போகும்னு எதிர்பார்த்தப்ப, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அடிச்சு 80 சொச்சத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்பவும் இதோட கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்தாலும், அண்டர் வேல்யூடா ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இதோட டெட் எதுவும் பெருசா கிடையாது. இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி நல்லா மாறியிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த டிஐஐ, எஃப்ஐஐலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நடக்காது. இப்போதைக்கு ரீசென்ட்டா டிஐஐ கொஞ்சம் 3 வருஷமா கம்மியா இருக்காங்க. மத்தபடி இதோட வால்யூம் எப்போதும் சராமரியா ஒரே மாரி இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அதிகமான பஸ்ஸிங் ஸ்டாக்கும் கிடையாது. ஒரு டீசென்ட்டான டிவிடெண்டும் வரும். ஸோ போர்ட்ஃபோலியோல ஒரு 2, 3%க்கு ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக் வேணும்னா, இது கொஞ்சம் கன்சிடர் பண்ற மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அண்டர் 200ல எந்த ஸ்டாக் உங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப லூக்ரேட்டிவா இருக்கு? எது வந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் மல்டி பேக்கர் ஆகும் அல்லது பிரேக் அவுட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தபடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு ஸ்டாக்கும் பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நல்லா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி.